இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள். நாள் அக்டோபர் 22. முழு அர்ப்பணமே கிறிஸ்தவ ஜீவியம். ஒரு கிறிஸ்தவன் தான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவுடன் கண்டிப்பாய் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். தண்ணீர் ஞானஸ்நானம் எடுப்பது ஓர் திருமண சான்றிதழ் பெறுவதற்கு ஒப்பாகும். அதே சமயம் ஒரு திருமண சான்றிதழ் மாத்திரமே நீங்கள் பெற்றுக்கொண்டதால் நீங்கள் திருமணம் ஆனவர்களாய் மாறிட முடியாது. இதை போலவே நீங்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டால் மாத்திரமே ஒரு கிறிஸ்தவனாய் நீங்கள் மாறிட முடியாது. ஆம், நீங்கள் மெய்யாகவே திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் நீங்கள் ஒரு திருமண சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு ஒப்பாகவே உங்களை முழுமையும் கிறிஸ்துவுக்கு கொடுத்த பின்புதான் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள முடியும். ஞானஸ்நானத்தில் நீங்கள் முழங்கும் சாட்சி என்னவெனில், என் பழைய ஜீவியத்திற்கு நான் முற்றுப்புள்ளி வைத்து இயேசு கிறிஸ்துவை என் ஜீவியத்தில் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டேன் என்பதே ஆகும். நல்ல கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் ஏராளம் பேசி கொள்வார்கள். அதை போலவே நீங்களும் இயேசுவிடம் பேசி அவர் உங்களிடம் வேத புத்தகத்தின் மூலமாய் பேசுவதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் செவி கொடுத்திட வேண்டும். ஒரு நல்ல மனைவி தன் கணவனுக்கு மகிழ்ச்சி தராத யாதொன்றையும் ஒருபோதும் செய்திட மாட்டாள். எதை செய்தாலும் தன் கணவரோடு இசைந்து செய்திடவே விரும்புவாள். ஒரு மெய்யான கிறிஸ்தவனும் இயேசு பார்த்திட விரும்பாத சினிமாவை பார்ப்பது போன்ற கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத யாதொன்றையும் செய்திட மாட்டான். ஆம், அவன் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து செய்திட முடியாத யாதொன்றையும் செய்திட மாட்டான். இது ஓர் ஆச்சரியம் நிறைந்த அற்புத வாழ்க்கை. ஏனெனில் இவ்வுலகில் யாருக்கும் கிடைத்திடக்கூடாத தலை சிறந்த நண்பரோடு நாம் வாழுகிறோம். நாம் ஒருபோதும் தனிமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் இயேசு எக்காலத்தும் எந்த இடத்திலும் நம்மோடு கூடவே இருப்பார். நம்முடைய பிரச்சனைகளை அவரிடம் பகிர்ந்து கொண்டு அதை தீர்ப்பதற்குரிய உதவியையும் அவரிடம் கேட்டிட முடியும். இந்த ஜீவியமே மகிழ்ச்சி நிறைந்த ஜீவியம். கவலையிலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுதலை பெற்றிடும் ஜீவியம். இந்த ஜீவியம் தன் முழுமையையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவனுக்கே உரியதாகும். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக தந்தையே, கணவன் மனைவி திருமண வாழ்விற்கு ஒப்பாய் எங்கள் முழுமையும் கிறிஸ்துவோடு கலந்து வாழும் உத்தம ஜீவியம் எங்களுக்கு தாரும். ஆமேன்.